25 கொண்ட ஊசி வளைவு இருக்குது. ரொம்ப கூலிங்கான இடம், ரொம்ப நல்லாயிருக்கும். வரவங்க வந்து போவோம். ஒரு ரூ. 22 வந்து ஒர்த்தான பிளேஸ்னால் கண்டிப்பாக ரூ. 22 வந்து ஒர்த்தான பிளேஸ் தான். வியூ பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இது வந்து ஆரியக்காடு போட்டிருக்காங்க பாருங்கள். கேழ்வரகு பயிரிட்டுருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்தோன்னா நடுவில் கடுகு செடிகள் இருக்குது. சாம அறுவடை பண்ணியிருக்காங்க. முன்னாடி வியூ பாயிண்ட் இருக்குது, அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ நாம் வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம இடதுபுறம் பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா சாமை பயிரிட்டுருக்காங்க. அந்த மேல் பகுதியில் வந்து அதை அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் வந்து கால்நடைகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைன் மரங்கள் நிறையா இருக்குது. அந்த பைன் மரங்களுக்கு மேலே வந்து அந்த மிளகும் வந்து பயிரிட்டுருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி போய்ட்டு ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேங்க, காற்று அவ்வளோ ஐஸ் மாதிரி அடிக்குதுங்க. வெயில்லாம் மத்தியானம் தான், ஆனால் வந்து ஐஸ் மாதிரி இருக்குங்க. இங்கே ஒரு அண்ணா இருக்கார். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிற அந்த பாதையை கேட்டுக்கலாம். நான் வியூ பாயிண்ட்டுக்கு தான் இருக்குங்களா? வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு இதுலையா? இல்லை அதில் அந்த சாம அறுவடை பண்ணியிருக்கேன் அது இல்லைங்களா? லெஃப்ட்டுங்களா? அப்படியே உள்ளே பூந்து வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த வயல் காடுகள் தான் இருக்குது. இடதுபுறத்தில் வந்து கம்பும், வலதுபுறத்தில் வந்து நெல்லும் பயிரிட்டுருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாமையெல்லாம் வந்து அறுவடை பண்ணிவிட்டு அந்த தாள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து காய வச்சிட்ருக்காங்க. இப்போ இதில் நம்ம இடதுபுறத்தில் வளைஞ்சி நாம் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். நம்ம போகிற பாதையில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. வலதுபுறத்துலையும் பாருங்கள் அந்த பக்கம் வீடுகள் இருக்குது. இது வரலும் பெருசாக அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே வரப்புக்குள்ளே, அதாவது அந்த வீட்டை ஒட்டியே போகிற வரப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த நாயக்கனூர் பகுதியில் நிறைய வீடுகள் இருந்தாலும் அமைதியாக இருக்குங்க. இந்த இடத்த சுற்றி நல்லா பாருங்கள், எல்லாமே பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுங்க இந்த இடமே. போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இது வந்து கேழ்வரகு பயிரிட்டுருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்தோன்னா நடுவில் கடுகு செடிகள் இருக்குது. உள்ளே வந்து கடுகு செடிகள், அந்த பக்கம் பாருங்கள் தேக்கு, பைன் மரங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உண்மையிலுமே நான் வெயில் டைம் தான் வந்தேன். 11:45 அப்படிங்குள்ள உச்சி வெயில் தான். பட் ஆனால் காற்று ஜிலு 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 ஜிலுன்னு அடிச்சிருக்கு. ஆனால் இதுலேயும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து காப்பி காய்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறதும் வந்து பார்த்தோன்னா எஸ்டேட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இந்த பகுதியில் வந்து நிறைய காப்பி செடிகள் இருக்குது பாருங்கள், எல்லாம் காயாக இருக்குது. இப்போ நம்ம மேற்கொண்டு போகலாம். இந்த பாதையிலே இந்த வரப்பில் நம்ம போகக்குள்ளே பாருங்கள், இடதுபுறத்தில் வந்து மாமரங்களும் அதே மாதிரி பலாமரங்களும் உள்ளே காணப்படுது. சேலம் ஏற்காட்டிலேருந்து இந்த வத்தல் மலையில் இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுக்கு வந்த அண்ணா ஒருத்தர் வியூ பாயிண்ட்டை பார்க்க போயிட்டுருக்காரு. அவர் கூடவே வந்து நாமளும் அந்த வியூ பாயிண்ட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த ஊரை பற்றின தகவல்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ணா நீங்கள் எத்தனை வருஷம் ஆகுதுண்ணா இந்த ஊருக்கு வந்து? ஒரு வருஷம் ஆகுது. எப்படி நல்லா இருக்குங்களா? கிளைமேட் நல்லா இருக்குங்களா? ஏற்காடு மாதிரி இருக்குங்களா? இங்கே என்னென்ன விளையுது? சாம, மிளகு, பலாக்காய். வீடு நமக்கு எங்கேங்கண்ணா இருக்கு? கோயில்கிட்ட இருக்குங்களா? சரிண்ணா சரிண்ணா. இங்கே தோட்டம் நம்மளது இருக்குங்களா? அந்த பக்கம் தோட்டம் அங்கே இருக்குது, மேலே இங்கே மேலே இருக்குது. சரி, இங்கே கோயில் பண்டிகை திருவிழா அது மாதிரி ஏதாவதுங்கண்ணா? அடுத்த மாதம் தான் போடுவோம். இங்கே பண்டிகை அடுத்த மாதம் போடுவாங்க. அப்போது இந்த முன்னாடி இருக்கிற கோயில் விட்டீங்களா? சரி, போய் வியூ பாயிண்ட் பார்த்துடலாம். ஆனால் ஃபுல்லாகவே போகிற வழியே நல்லா தான் இருக்குங்க.
போட்டிருக்காங்க, இந்த இடத்தில் யாரும் சாப்பிடக்கூடாது, 500 ரூபா பிளாஸ்டிக் போடக்கூடாது, 500 ரூபா ஃபைன் சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வந்து தருமபுரியில் இருக்குது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஊட்டி கொடைக்கானல் விடுங்க, இது வந்து பொம்படி. சரிங்க. இப்போ வியூ பாயிண்ட் போகிறது எந்த பக்கம் போகணுங்க? தெரியுமா? இதில் போகணுங்களா? நான் வந்து இங்கே ஒரு மாதம் ஆச்சு, பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு. இங்கே தங்கிட்டீங்களா? நாளைக்கு கிளம்பிடுவேன். சரி சரிங்கண்ணா. அப்போதே நினைச்சு நான் போய் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் போகல பார்க்கல இன்னும்? இன்னும் போகலை. ஆனால் முன்னாடி வந்திருக்கீங்க? வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு பட்டா இருக்க மாட்டேங்குது வீடு. இதில் போகணுங்களா? இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. இந்த இடத்துல நின்று பார்க்கக்குள்ள இந்த தொடர்ச்சியான மலைகளும் நடுவில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளும் அவ்வளோ அருமையாக காட்சி கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி அந்த பக்கம் பொம்முடி அந்த ஊர் வந்து அழகாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வத்தல் மலைக்கு பேருந்து சேவை வரத்துக்கு முன்னாடி இந்த மலையிலிருந்து பொம்முடிக்கு வந்து காட்டு வழியில் ஒரு பாதை இருக்காமா. அந்த பாதையில் போய் தான் அந்த தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதில் இறங்கி போகிறதுக்கு ஒரு மணி நேரத்தில் வந்து கீழே இறங்கி பொம்முடிக்கு போயிடலாம், இந்த குறுக்கு பாதை வழியாக போனான்னு சொல்லி சொன்னாங்க. பேருந்து சேவை வந்ததுக்கப்புறமா அந்த பாதையை யாரும் அதிகம் பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த பெரிய வியூ பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி போயிட்டுருக்கோம். அந்த ஏற்காட்டுக்காரனாக தான் நம்மளை மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த மலையில் வந்து இந்த வியூ பாயிண்ட் மட்டும் கிடையாதுங்க, ஃபால்ஸும் இருக்குது, அதாவது அருவிகளும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மழை காலத்தில் வந்து நிறைய அருவிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நாயக்கனூருக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய அந்த பால் சிலம்புலேருந்து மேலே ஏறி போனோம் அப்படின்னா அங்கே வந்து அருவிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து வியூ பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். பாருங்கள், அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா அந்த குன்று. இந்த குன்றில் ஏறி நின்று பார்த்தா அந்த வியூ பாயிண்ட் அதுதான். இங்கே பாருங்கள், இது தாங்க நம்ம வத்தல் மலையில் இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டு. இந்த பள்ளத்தாக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்து காட்சி அளிக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். பச்சை பசேல்னு சேர்வாயின் மலையோட தொடர்ச்சி தாங்க இது. அதுவும் இந்த காலையில் நேரத்தில் இந்த காற்றும் இந்த பனியும் சேர்ந்து இருக்கிற சமயத்தில் வந்து இந்த இடத்துல நின்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த சன்ரைஸ் ஆகிறது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தாக்குகளை பார்க்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த பாறைகள்லாம் வந்து ரொம்ப சரிவில் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இந்த இடத்துல நின்று நீங்கள் வந்து இந்த இயற்கை அழகை ரசிக்கலாம். நம்ம வத்தல் மலையில் இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் வந்து ஒரு சொர்க்கனே சொல்லலாம். நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து வரலாம். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு காலையில் வாங்க, ஈவினிங் டைம் வந்து டைம் ஆயிரும். ஸோ வந்தீங்கன்னா நல்லா சுற்றியும் பாருங்கள், எல்லா பக்கமும் வந்து ஃபுல்லாக மலைகள் தான், ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு தான். இந்த பக்கம் பார்க்கக்கூடிய இடங்கள் இதுதான் பாருங்கள். அந்த பக்கம் நம்ம தருமபுரியில் இப்படி ஒரு அழகான இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த மலைக்கு போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வந்தோம். ஸோ நம்மளுடைய விலாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் விலாகாக தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 1 மணி நேரம் வந்து நமக்கு கேப் கிடச்சிது. அந்த 1 மணி நேரத்தில் இந்த வியூ பாயிண்ட் அப்படியே நம்ம சுற்றி பார்த்து அதை அப்படியே நம்ம வந்து ஒரு காணொலியாக எடுத்து நம்ம போட்டிருக்கோம். நேரமாச்சு, நாம் பேருந்து இருக்கிற இடத்துக்கு போகலாம் வாங்க. மறக்காமல் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இப்போ வந்து பஸ்ஸுக்கு போகலான்னு வந்தோம். ஏன்னா டிரைவர் நான் வந்து 12:45 சொன்னார்.
இப்போ வந்து ஒரு 12-20 ஆகுது. நம்ம போகலாம். இது வந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்த்து தான். நோ எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாங்க. காற்று அவ்வளோ ஜிலு ஜிலு ஜிலுன்னு அடிக்குது. இந்த ஏற்காட்டில் ஊட்டிலாம் போனால் ஃபீல் ஆகும்ல, அதே ஃபீலு. அதே மாதிரி இந்த பைன் மரங்கள், காப்பி கொட்டைகள், பலா மரங்கள், கொய்யாப்பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டு. அந்த வியூ பாயிண்ட் வந்து கொஞ்சம் இன்டீரியராக கீழே அந்த பாறையில் இறங்கி போகிறதுனால, ஸோ குடும்பத்தோடு வந்தீங்கன்னா அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அந்த இடத்துல நின்று நீங்கள் பார்த்துட்டு போகலாம். மற்றபடி பசங்கள்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வியூ பாயிண்ட்டை போய் நீங்கள் வந்து அழகாக பார்த்துட்டு வரலாம். காலையில் டைமில் அந்த சன்ரைஸ் ஆகிறது, அதே மாதிரி வந்து அந்த பனிலாம் அவ்வளோ அந்த இதாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அப்படிங்கிறதுனால வெயில் அடித்தாலும் ஜிலு 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 ஜிலுன்னு கிளைமேட் வந்து கூலாகவே இருந்துச்சு. ஸோ நாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். ரெண்டாவது இந்த எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா காப்பி ஃபுல்லாக போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே காப்பி கொட்டைகள் தான், இன்னும் பழுக்கல. ஸோ இந்த காப்பி கொட்டைகள் வந்து ஃபுல்லாக இருக்குது. பைன் மரங்கள் ப்ளஸ் வந்து மிளகும் இங்கே வந்து பயிரிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த மரத்தில் மிளகு மேலே ஏறிட்டுருக்கு, மிளகு செடி மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ நாம் வந்து இதெல்லாம் பார்த்தோம். ஒரு 22 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தான பிளேஸ்னால் கண்டிப்பாக 22 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தான பிளேஸ் தான். ஒரு 24 ஹேர்பின் பெல்ட்டை தாண்டி கரெக்டாக தருமபுரியிலேருந்து ஒரு 23 கிலோமீட்டரில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான். இதை வந்து மினி ஊட்டின்னு சொல்கிறாங்க, சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்கலாம். மினி ஊட்டிங்கிறத அதோட பெட்டராகவே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கிளைமேட் இருக்குது. நான் கேட்கக்குள்ள செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் வந்து இங்கே ரொம்ப இந்த குளிர்காலமும் மழை காலத்துலேயும் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆமாம், உண்மையை நாம் வந்ததும் செப்டம்பர் வீக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே இருக்குது. வந்தீங்கன்னா தயவுசெய்து எந்த விதமான பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு போகாதீங்க. அதே மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இங்கே பாட்டில்கள்லாம் எதுவும் போடாதீங்க. ஏன்னா ஒரு அற்புதமான இந்த மலைவாழ் கிராமங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்த வந்து நீங்கள் அசுத்தம் பண்ணி ரொம்ப மோசமாக வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நம்ம வந்து பஸ்ஸுக்கு போகலாம். நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணது அண்ணா தான். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இவன் என்ன எனக்கு தெரியல, நான் வந்து எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து அழகாக வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துல இல்லைங்க அழகாக எனக்கு கூப்பிட்டு போனார். அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இவர் வந்து ஏற்காடு. ஸோ நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்காட்டில் இதுவரையிலும் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து போகிறோம். ஸோ அண்ணா வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மேலே போகலாம். இப்போ நம்ம பஸ்ஸுக்கிட்ட போகலாம். நம்ம முன்னாடி பாருங்கள் நிறைய பசங்க வந்துட்டுருக்காங்க கீழே அந்த வியூ பாயிண்ட்டை போய் பார்க்குறதுக்காக. தென்னை கன்று ஊனியிருக்காங்க, தென்னை கன்று. அதே மாதிரி இந்த வாரம் மழை வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி பேருந்து ஓட்டுநர் நான் சொன்னார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து காலநிலை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இதமாக இருக்குன்னு சொல்லி அண்ணா சொன்னார். ஸோ போகிறீங்க இந்த சமயத்தில் நீங்கள் போயிட்டு வாங்க. சாமையோட அந்த இதெல்லாம் பாருங்கள், புல்லெல்லாம் அரைச்சிருக்காங்க, எல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நெல் போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. சில்லு நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்ம வந்து மறக்க முடியாது இந்த இடம் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான இடம். இந்த நாயக்கனூரில் வந்து பார்த்திங்கன்னா தேநீர் கடைகளோ அதே மாதிரி உணவகங்களோ எதுவும் கிடையாது. பாருங்கள் சுற்றியும் வந்து எதுவும் இல்லை. ஆனால் முன்னாடி இந்த நாயக்கனூருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் வழியாக வரோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம தேநீர் கடைகளை பார்த்தோம். அதே மாதிரி தங்கும் விடுதிகளும் வந்து 2 தங்கும் விடுதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேருந்து ஓட்டுநர் நான் சொன்னார். ஒரு தங்கும் விடுதியை வந்து நம்மளுடைய காணொலியிலே நம்ம வந்து காமிச்சிருப்போம். நீங்கள் வரவங்க உங்களுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் பஸ் அங்கே நின்றுட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லி என்ன சொன்னார். ஸோ அதுக்குள்ளே அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். இந்த பக்கம் வந்து காட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா பட்டு போட்டிருக்காங்க. பட்டு செடிகள் வந்து இந்த பக்கம் பட்டு செடிகள் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா சாமை போட்டிருக்காங்க. அதில் வந்து தட்டைப்பயிர் வந்து விளைவிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து கொட்டைமுத்து.
கொட்டைமுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைன் மரங்கள், அதில் வந்து பலா மரங்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகு செடிகளும் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஜில்லுன்னு காற்றடிச்சிட்ருக்கு. டைம் வந்து கரெக்டாக 12:45 ஆகுது. ஆனால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த காற்று வெயில் மட்டும்தான் வந்து தெரியுது. காற்று வந்து ஜிலு 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 ஜில்லுன்னு அடிச்சிட்ருக்கு. இப்போ பஸ்காரண்ணா வந்துட்டார். நம்ம போகலான்னு நினைக்கிறேன். நம்ம வத்தல் மலையோட சிறப்புகளை அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, இந்த வத்தல் மலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. வத்தல் மலை ரொம்ப கூலிங்கான ஏரியா. நல்ல நல்ல சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வர்றாங்க. இன்னும் 25 கொண்ட ஊசி வளைவு இருக்குது. ரொம்ப கூலிங்கான இடம். ரொம்ப நல்லாயிருக்கும். வரவங்க வந்து போகணும். நன்றி. நன்றிங்கண்ணா. இப்போ வந்து பஸ்ஸு எடுத்துகிட்டு வரேன்னா நம்ம வரும்போது பார்க்காத விஷயங்களை இப்போ போகும்போது அப்படியே நான் காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். அதுவும் வியூ பாயிண்ட். அதுவும் ஒரு செம்ம வியூ பாயிண்ட். எல்லா பக்கமும் தெரியும். நீங்கள் இந்த மலைக்கு வந்து ஒரு சுற்றுலா போகணும் அப்படின்னா கட்டாயம் வந்து போயிட்டு வரலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா மழைக்காலம் தான். அப்போ அந்த மழை காலத்தில் அந்த மலை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலநிலையும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து ஒரு கடை இருக்குது பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.